ದರಿದ್ರರೆನ್ನಬಹುದೇ ಹರಿದಾಸರ, ಸಿರಿವಂತರೆನ್ನಬಹುದೇ ಹರಿದ್ರೋಹಿಗಳ. ಹರಿದಾಸರ ಮೇಲಿದ್ದ ಕರುಣವು ಸಿರಿದೇವಿ ಮೇಲಿಲ್ಲವೋ? ಪುರಂದರ ವಿಠ್ಠಲನ ಆಳುಗಳಿಗೆ ಎಲ್ಲಿಹುದೈ ಮಾನಾಭಿಮಾನ ಜಗದಿ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருபியோ நம. ஹரிஹி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமை மகிழ்ச்சிகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 213வது எபிசோட். ஸோ இப்போ என்ன வருதுன்னாக்கா, ஆக்சுவலி வரலட்சுமி விரதம் வருகிறது. அது அடுத்த வாரம் தான் வருது. அடுத்த வாரம் ராகவேந்திரருடைய ஆராதனையும் வந்து விடுதல். அதனால அடுத்த வாரம் அதை போட முடியாது. அதனால என்ன பண்ணோம், ஒரு வாரத்தில் நம்ம இந்த தடவை லட்சுமி எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் ராகவேந்திரர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். அடுத்த வாரம் தான் வருது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணிடுறோம்னா, இப்போவே லட்சுமி தேவி எடுத்துக்கலாம். வரலமாக லட்சுமி விரதம் வருவதால், அதாவது மகாலட்சுமி வந்து இவர் விஷ்ணுடைய பத்னி. சதா சர்வ காலமும் விஷ்ணுவுடனுடையே இருப்பவள், விஷ்ணுவுக்கு சேவை செய்து கொண்டே இருப்பவள். எப்பொழுதுமே விஷ்ணு வந்து அந்த மகாலட்சுமியை விட்டு அகழிதே இல்லை, அவரை விட்டு பிரிந்ததே இல்லை. தன்னுடைய ஹிருதயத்திலேயே வைத்துக் கொண்ட அத்தகைய ஒரு சிறப்பு பெற்றவள். ஏனு தன்யலோ லக்குமி அப்படின்றார் புரந்தரதாசர். அவ்வளவு ஒரு சிறப்பு பெற்றவள் நம்முடைய மகாலட்சுமி. இவர் தான் வந்து என்ன பண்றாருனாக்கா, வாக், மனசு, அப்புறம் வந்து தமாகுணம், ரஜோகுணம் போன்ற குணங்கள், அப்புறம் வந்து வேதங்களுக்கு, ஆகாயத்திற்கு, எல்லாவற்றுக்கும் அபிமான தேவதை. எப்பொழுதுமே ஸ்ரீஹரினுடைய இருப்பவர். அதாவது பிரளய காலத்திலே எல்லாம் அழிந்து எல்லாம் முடிந்தது. சூக்ஷ்ம இதுக்கு முன்னாடி, சுத்த சிருஷ்டிக்கும் முன்னாடி பிரளயம் முடிந்து நாராயணன் ஆளிலையை படித்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஆளிலையாக லட்சுமி தேவி இருக்கிறார். ஸோ எல்லா சதா காலமும் ஸ்ரீ விஷ்ணுடன் வாழ்பவள். ஜீவன்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றுக்கும் அதிகமானவள், இறைவனை மட்டுமே சார்ந்திருப்பவள். அத்தகைய சிறப்புகளை உடையவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை போற்றி அநேக தாசர்கள் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் நம்ம புரந்தரதாசர் பாடிய பந்தாளு நம்ம மனைகே ஸ்ரீ மகாலட்சுமி அப்படிங்கிற பாடல். ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வரமகாலட்சுமியை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. அதனால் இந்த பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை டப்ளினை சேர்ந்த, அதாவது அயர்லாந்து டப்ளினில் சேர்ந்த திருமதி காயத்ரி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஸோ அவருக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ திருமதி காயத்ரி அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி காயத்ரி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಬಂದಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂದೇಹವಿಲ್ಲದಂತೆ. ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ನಿಂತಾಳು ಗೃಹದಲ್ಲಿ, ನಂದಕಂದನ ರಾಣಿ ಇಂದಿರೇಶನ ಸಹಿತ. ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂದೇಹವಿಲ್ಲದಂತೆ. ಹೆಜ್ಜೆ ಮೇಲ್ ಹೆಜ್ಜೆ ನಿಕ್ಕುತ್ತಾ ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಗಳು ಗಳು ಗಳುರೆನ್ನುತ್ತಾ, ಮೂರ್ಜಾಗ ಮೋಗಿಸುತ್ತ ಮುರಹರಣ ರಾಣಿ ಸಂಪತ್ತು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಶ್ರೀನಿವಾಸನ ಸಹಿತ. ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂದೇಹವಿಲ್ಲದಂತೆ. ಮಾಸ ಶ್ರಾವಣ ಶುಕ್ಲವೂ ಶುಕ್ರವಾರ ಪೌರ್ಣಮಿ ದಿನ ಮುಂದೆ, ಭೂಸೂರರೆಲ್ಲ ಕೂಡಿ ಸಾಸಿರ ನಾಮ ಪಾಡಿ ವಾಸವಾಗಿರಲಿಕ್ಕೆ ವಾಸುದೇವನ ಸಹಿತ. ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂದೇಹವಿಲ್ಲದಂತೆ. ಕನಕವಾಯಿತು ಮಂದಿರ ಜನನಿ ಬರಳು, ಜಯ 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 ಎನ್ನಿರೋ. ಸನಕಾದಿ ಮುನಿಗಳ ಸೇವೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ ಕನಕವಲ್ಲಿಯು ತನ್ನ ಕಾಂತಾನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂದೇಹವಿಲ್ಲದಂತೆ.
ಹುಟ್ಟ ಪೀತಾಂಬರ ಹೊಳೆಯುತ್ತಾ ಕರದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಕಂಕಣ ಹಿಡಿಯುತ್ತಾ ಸೃಷ್ಟಿಯೊಡೆಯ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪಟ್ಟದರಸಿಯು ನಮಗೆ ಇಷ್ಟಾರ್ಥ ಕೊಡಲಿಕ್ಕೆಂದು ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂದೇಹವಿಲ್ಲದಂತೆ ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ನಿಂತಾಳು ಗೃಹದಲ್ಲಿ ನಂದಕಂದನ ರಾಣಿ ಇಂದಿರೇಶನ ಸಹಿತ ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂದೇಹವಿಲ್ಲದಂತೆ. திருமதி காயத்ரி அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார், இனிமையாக பாடியிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாடலுடைய பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ஸ்ரீ மகாலட்சுமி சந்தேக வல்லதலி. அதாவது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா, இந்த வரமகாலட்சுமி தினமான விரத தினமான இன்று அந்த மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசர் சொல்றாரு. ಬಂದಾಳು ನಮ್ಮ ಮನೆಗೆ ನಿಂದಲು ಗೃಹದಲ್ಲಿ நந்த கந்த ராணி இந்திரேஷன சகிதா. எப்படி என்றைக்குமே மகாலட்சுமி தனியாவே வரமாட்டான். பெரிய ஒரு அட்வான்டேஜ். நீங்க மகாலட்சுமி என்னைக்குமே தனியாவே, நார்மலி எந்த ஒரு தாசர்களுமே மகாலட்சுமியை தனியாக இது பண்ண மாட்டாங்க, வர்ணிக்க மாட்டாங்க. எப்பவுமே அவள் ஹரியுடனே இருப்பவள். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க புரந்தரதாசர், ಬಂದಾಳು நம்ம மனைகை என்ற வீட்டிற்கு அந்த கிரக நிந்தலு கிரகದಲ್ಲಿ என்னுடைய வீட்டிற்கு வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறாள் அந்த மகாலட்சுமி. அந்த நந்த கந்தன் இருக்கிறான் இல்லையா ஸ்ரீஹரி, அவனுடைய ராணி எப்படி வந்திருக்கிறாள், இந்தரேஷன சகிதா, அந்த ஸ்ரீஹரியையும் உடன் கூட்டிக் கொண்டு இன்று அந்த மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசர் பாடுறார். அந்த காலத்துல புரந்தரதாசர் பண்ணும்போது அந்த மகாலட்சுமி அவங்க வீட்டுக்கு வருவா. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆ ನಿಕ್ಕುತ್ತಾ ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಗಲ್ಲು ಗಲ್ಲು ಗಲ್ಲೂರೆನುತ್ತಾ ಮೂರ್ಜಗವ ಮೋಗಿಸುತ್ತಾ ಮುರಹರನ ರಾಣಿ ಸಂಪತ್ತು ಕೊಡಲಿಕ್ಕೆ வெங்கடேசன சகிதா வந்தாಳು நம்ம மனைவி. அதாவது அப்படி அடிமேல் அடி வைத்துக்கொண்டு அழகாக ஹெஜ்ஜைய மேலே ஹெஜ்ஜெத்துக்கொண்டு அடிமேல் அடியை வைத்துக்கொண்டு அவள் கால்களிலே இருக்க அந்த கெஜ்ஜை இருக்கிறது இல்லையா, அந்த சலங்கை, அது கலகல என்று ஒழித்து கொண்டு மூர் ஜகவ மோகுசுத முரஹரன ராணி, இந்த மூன்று உலகங்களும் மயங்கக்கூடிய அந்த முரஹரன் இருக்கிறான்ல, அந்த ஸ்ரீஹரி இருக்கிறவருடைய அவனுடைய ராணி எதற்காக வந்திருக்காரு எங்க வீட்டிற்கு, சம்பத்து கொடலிக்கே வெங்கடேசன சகிதா வந்தாலும், எங்கள் வீட்டிற்கு சம்பத்தை அளிப்பதற்காக, செல்வங்களை வாரி வழங்குவதற்காக அந்த வெங்கடேசனை உடன் கூட்டிக் கொண்டு அந்த லக்ஷ்மி எங்களுடைய கிரகத்திற்கு இன்று வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசர் இந்த ஒரு சரணத்திலே சொல்கிறார். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். மாச ஸ்ராவண சுக்லவு சுக்கிரவார பௌர்ணமி தினம் முந்தே. அதாவது எந்த நாளுக்கு நாம வந்து இந்த வரமகாலட்சுமி விரதத்தை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத இங்க அவர் குறிப்பிடுகிறார். அதாவது ஸ்ராவண மாசத்திலே சுக்லபட்சத்திலே பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையிலே நாம் இந்த வரமகாலட்சுமி விரதத்தை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத கொண்டாடு. ஸோ அந்த ஒரு தினத்திலே பூசுரரெல்லாம் கூடி சாசிர நாம பாடி, பூசுரர்னா யாரு, அந்தணர்கள், அந்தணர்கள்லாம் ஒன்று கூடி அந்த ஸ்ரீலக்ஷ்மி இருக்கிறாள் இல்லையா அவளுடைய 1000 நாமங்களை பாடி அவளை துதிக்கும் பொழுது வாசவாகிரலுக்கே வாசுதேவன சகிதா, நம்ம வீட்டிலேயே நம்மளுடைய கிரகத்திலேயே வாசம் செய்வதற்காக அந்த வாசுதேவனை கூட்டிக் கொண்டு அந்த லக்ஷ்மி நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். எப்பவுமே லக்ஷ்மி தனியாக வர மாட்டேன், எப்பவுமே அந்த ஸ்ரீஹரின் உடனே இருப்பவள். அதனால வாசுதேவன் சகிதா, அந்த வாசுதேவனையும் அழைத்து கொண்டு நம்முடைய கிரகத்திற்கு இன்று அந்த ஸ்ரீலட்சுமி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்ப பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். கனகவாயித்து மந்தர ஜனனி பரலு. வந்தாச்சு, லட்சுமி தேவி எங்க வீட்டுக்கு வந்துட்டா. எப்படி வந்திருக்கா, அந்த வெங்கடேசனை கூட்டிக் கொண்டு. வெங்கடேசன் சாதாரண ஆளா, லட்சுமி தேவி செல்வத்தில் இணைந்தவள், அந்த வெங்கடேசனும் செல்வத்திலே திளைப்பவர். ஸோ அவளை கூட்டிக் கொண்டு எங்க வீட்டுக்கு அவள் வந்திருக்கிறாள். அப்ப எங்க வீடு எப்பவா இருக்கும், கனகவாயித்து மந்திர ஜனனி பரலு.
அந்த ஜெகன்மாதாவான லக்ஷ்மி வரனால் என்ன ஆயிற்று? எங்கள் வீடு தங்கமயமாக மாறிவிட்டது. எங்களுடைய மந்திரம்னா வீடு, மந்திரம் வீடு வந்து கனகவகவாயித்து, தங்கமயமாகிவிட்டது. ஜெய 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 என்கிறோ. ஸோ அந்த ஸ்ரீலக்ஷ்மிக்கு ஜெயவாகட்டும் என்று எல்லோரும் முழக்கமிடுங்கள். ಸನಕಾದಿ ಮುನಿಗಳ ಸೇವೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ ಕನಕವಲ್ಲಿಯು ತನ್ನ ಕಾಂತನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಾಳು மகாலட்சுமி. அந்த சனகாதி முனிவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய சேவையை ஏற்றுக்கொண்ட கனகவல்லியான அந்த மகாலட்சுமி இருக்கிறாள் இல்லையா, அவள் தன்னுடைய கணவனையும் அழைத்து கொண்டு அந்த ஸ்ரீகாந்தனையும் அழைத்து கொண்டு இன்று எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். உட்ட பீதாம்புர ஹொலிதா எப்படி வந்திருக்கா? வீடெல்லாம் அப்படியே தங்கமயமாக ஆகிவிட்டது. அந்த சனகாதி முனிவர்களால் வணங்கப்படுகின்ற அந்த ஸ்ரீலக்ஷ்மி தன்னுடைய ஸ்ரீகாந்தனையும் உடன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள். அவள் எப்படி இருக்கா? உட்ட பீதாம்புர ஹொலியுத்தா, அவள் கட்டி இருக்கின்ற உடுத்தி இருக்கின்ற அந்த பீதாம்பரம் இருக்கிறது, அது அப்படியே ஜல 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 அப்படியே ஜக 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 என்று மின்னி கொண்டிருக்கிறதாம். கரதலி கட்டி கங்கண ಹಿಡಿಯುತ್ತಾ, கங்கணம் கரங்களிலே கங்கணங்களை அணிந்து கொண்டு ಸೃಷ್ಟಿ ಒಡೆಯ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪಟ್ಟದರಸಿಯು ನಮಗೆ ಇಷ್ಟವಾರ್ಥ ಕೊಡುವುದಕ್ಕೆ, நாம் கேட்ட எல்லா வரங்களையும் கொடுப்பதற்காக, நம்ம இஷ்டவார்த்த நாம் என்னமெல்லாம் கேட்கிறோமோ அந்த பொருள்களை எல்லாம் கொடுப்பதற்காக நம்முடைய இஷ்ட தெய்வமான அந்த புரந்தர விட்டலன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய பட்டத்தரசியான அந்த மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு இன்று வந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை புரந்தரதாசர் முடிக்கிறார். இந்த வரமாலட்சுமி விரதத்தன்று இந்த புரந்தரதாசருடைய இந்த பாடலை பாடி நாம் அந்த லட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவேற்று அவருடைய அருளை பெற்று சகல செல்வங்களையும் பெறுவோமாக என கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ அனந்தாய நமः.